ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பிலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிற அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு கூகுளில் ஆர்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹேர் டு அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குங்களா, அதையும் கிளிக் பண்ணுங்கள். மேலே அப்ளை ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துங்க. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக அக்கௌண்ட் இல்லாதால கிரியேட் அக்கௌண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு டெக்ளரேஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ ஆர் யூ கரண்ட்லி டிபெண்ட் பை எனி ஆர்ஆர்பின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பிலேருந்து நீங்கள் ரெஜெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ரெஜெக்ட்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்து, இல்லை நோ கொடுங்க. கண்ட்ரி நீங்கள் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேம் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை மாதிரி என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபாதர் நேம் மதர் நேம் என்டர் பண்ணிக்கலாம். ஆதார் வெரிஃபிகேஷனில் நம்மளோட சாய்ஸ் தான், வெரிஃபை பண்ணுறதை பண்ணிக்கலாம். நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஐடென்டி வெரிஃபிகேஷன். அதில் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அதை மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி ஜெனரேட் மொபைல் ஓடிபி கொடுத்தா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதையும் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணுங்கள்.
ப்ரொசீட் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துட்டால் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் an அக்கௌண்ட் கொடுங்க. க்ரியேட் an அக்கௌண்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போது யூசர் நேம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு என்ன போட்டோமோ அதை போட்டுட்டு லாகின் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போது நமக்கு வந்து என்ன ஜோன்னா நமக்கு சென்னை ஜோன் தான். நம்ம சென்னையை செலக்ட் பண்ணிக்கலாம். சென்னை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அப்ளை பண்ண போகிற ஜாப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணமோ அது ஆட்டோமேட்டிக்காக அதில் என்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மேரிடா அன்மேரிடான்னு சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ரிலீஜியன் சூஸ் பண்ணிக்கலாம். இதே எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறோமோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்கோம், தமிழ் சூஸ் பண்ணிக்கிட்டோம். பாடியில் ஐடென்டி மார்க் 2 இருந்தால் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூங் அத்தாரிட்டி அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். அட்ரஸ் சேம் அட்ரஸ் பிரச்சனை சேமாக இருந்தால் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் சர்வீஸ் வேணான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நீங்கள் எக்கனாமிக்கலியோ பேக்வர்டு கிளாஸ்னு கேட்குறீங்க. எஸ்னா எஸ் கொடுத்துட்டு இல்லை நோ கொடுங்க. இந்தியன் ரயில்வேல ஆல்ரெடி எம்ப்ளாயாக இருந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. இருந்திருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. இல்லை நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. நீங்கள் அப்ரென்டிஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க.
பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். பேங்க் டீட்டெயில்ஸில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். காமன் குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th எந்த ஸ்டேட்டோ சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் சூஸ் பண்ணுங்கள். ரோல் நம்பர் மார்க் ஷீட்டில் இருக்கும், அந்த ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் நம்ம ஐடிஐ பண்ணியிருந்தால் ஐடிஐ என்டர் பண்ணலாம், இல்லைனா டிப்ளமோ என்டர் பண்ணலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் இன்ஜினியரிங் என்டர் பண்ணலாம். இப்போ நம்ம ஐடிஐ தான் என்டர் பண்ண போகிறோம். ஐடிஐக்கான டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணுறேன். நான் இப்போ என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிங்க. பேக்ரவுண்டு ஃபோட்டோவுக்கு ஒயிட் கலர் தான் இருக்கணும். கம்பல்சரி இல்லை, ப்ளூவாக இருந்தாலும் ஓகே தான், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ சைஸ் வந்து 17 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரும் 17 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுங்க. சேவ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ட்ரேயில் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து தான் ஆப்ஷன் காட்டும். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டெக்ளேர் கொடுத்துட்டு என்ன பிளேஸ் இருக்கோ அந்த பிளேஸை என்டர் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். பே நவ் கொடுங்க. பே நவ் கொடுத்துட்டு
டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க. பே பண்ணி உடனே நமக்கு ரெசிப்ட் வந்துடும். அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதை பிரிண்ட் அவுட் போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.